ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவர் வெளியில் வருவார். அதனால ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையாக இருப்பாங்க. அந்த ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையை சார்ந்தவர்கள் தான் டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் என்ற இடங்களில் இருக்கிற மன்னர்கள் எல்லாம் ப்ராட்டஸ்டன்ட்களாக மாறினார்கள். அப்படி ப்ராட்டஸ்டன்ட்களால் மாறின ஒரு மன்னன் பேர் நான்காம் பெட்ரிக் என்கிற ஒரு மன்னன். அந்த மன்னனுக்கு என்ன ஒரு தரிசனம் என்றால் அவருடைய ஒய்ஃப், அவருடைய துணைவியார் எங்கெங்கெல்லாம் டேனிஷ் வாணிபம் செய்கிறதோ அங்கெல்லாம் நச்சரி உரைகள் செய்யப்பட வேண்டும் என்று அவங்களுக்கு ஒரு தரிசனம். அப்போது 1700 அந்த டென்மார்க் மன்னன் நான்காம் பெட்ரிக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார் தேசத்தில். யாரெல்லாம் ஆசிய நாட்டில் இருக்கிற இந்தியா என்ற நாட்டுக்கு ஊழியருக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது கேட்டபோது அந்த டென்மார்க் நாட்டிலே ஒருவரும் முன்வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஐரோப்பிய நாடான அண்டை நாடான முதலாவது ஞானஸ்தானம் பெற்றவர். அவர் ஏன் இந்த வீட்டு மலையினுடைய கப்பலிலே 9 மாதம் அழைத்து சென்றார் என்றால் தமிழை பேசவில்லை என்றால் அது மறந்துவிடும் என்று சொல்லி ஒரு தமிழை கற்றுக்கொண்டு ஒரு தமிழை தன் கூடவே அடைந்து கொண்டு கப்பலிலே போகிற போதெல்லாம் தமிழிலே உரையாடி கொண்டே போகிறார். இன்னொரு ஆட்சியில் இன்னைக்கு சென்னை எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைக்கு தமிழ் தெரியல அப்படின்னு அது ஒரு பெருமையாக இருக்காங்க. அதோட கேவல நம்ம தாய்மொழி மறந்து பிள்ளைக்கு தமிழ் தெரியலன்னா அது எப்படி யோசிப்பாங்க. ஆனால் ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒரு ஜெர்மன்காரர் இந்த தமிழை கற்றுக்கொண்டு இந்த மக்களுடைய மொழியை வேதாந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் முதலாவது அச்சு இயந்திரத்தை கொடுத்தவர் தான். பிரான்சிஸ் அவர் வந்திருக்கா அப்படின்னு சொன்னாலும் கூட அவருக்கு பிறகு ஒரு பெரிய கேப் காணப்பட்டது. ஆனால் 1776 பிறகு தொடர்ந்து விசிறி வருவதனாலே புது எடிஷன் போட்டு இந்த இந்திய தேசத்தை அச்சு இயந்திரம் என்றால் அச்சு கோவை மூலமாக முதலாவது புத்தகம் திருமறைதான். எனவே நாம் ஆண்டு நன்றி செலுத்த வேண்டும். எனவே அவர் திருப்பி வந்த இடத்தில் குருலர் என்கிற ஒரு ஊழியக்காரர் இந்த இடத்தை வாங்கி ஆலயத்தை கட்டலாம் என்று யோசிக்கிறார். அவர் பணத்தோடு வருகிறார். இவர் இடத்தை வாங்கி வைக்கிறார். இருவரும் சேர்த்து இந்த ஆலயத்தை 1717ஆம் ஆண்டு அவர்கள் கட்டத் துவங்குகிறார்கள். அப்போது அவருடைய மகன் அந்த 9 ஒரு வயதிலே அவர் மறிக்கிறார். அவருடைய உடலாக இந்த ஆலயத்தின் வளாகத்தை அவருடைய லீபர் சர்ச் சீகன் பால் என்று ஜோஹன்ஸ் லீபர் சர்ச் சீகன் பால் ஒரு வயதிலே அடக்கம் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் இறந்தது. அப்ப சீகன் பால் 1714ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தை கட்ட துவங்குகிற போது அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிறார். அவர் ஏற்கனவே சிறுவயதிலிருந்து வயிற்று பிரச்சனை இருந்ததுனாலே அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நாகப்பட்டினம் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு ஒத்து வரல. சாப்பாடு இந்த இந்திய சாப்பாடு அவருக்கு ஒத்து வரல. ஆனால் அவர் என்ன நடக்கிறதால ஒரு வயிற்று பிரச்சனையால் பாதிக்கப்பட்டால் கூட இந்த ஆலயத்தை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் உணவில் மிக வேகமாக அவர் செயல்படுகிறார். 1715 எதிர்ப்புகள் காணப்படுகிறது. ஆலயத்தை கட்டினா அவர் எதிர்ப்பு வருமோ அப்படிலாம் இருந்தது. அவருடைய திருவினாலே 1718ஆம் ஆண்டு இந்த பணி முடிக்கப்பட்டு இது எப்படி விடுதலை பற்றலாம் யோசிக்கும் போது அவருக்கு ஐடியா வரும். ஒரு இருக்கிற கவர்னர் டென்மார்க் எப்படினாலும் இருந்து தெரிவிப்பான். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அக்டோபர் 11ஆம் தேதி இந்த ஆலயத்தை ரெஜிஸ்ட்ரி தேதி இருக்காங்க. அக்டோபர் 16ஆம் தேதி என்ன தேதி அப்படின்னா எந்த மன்னன் டென்மார்க் மன்னன் தன்னை அனுப்பினாரோ அந்த மன்னனுடைய பேர் நான்காம் தேதி. அவருடைய பிறந்த நாள் தான் அக்டோபர் 11ஆம் தேதி 1718ஆம் தேதியை முடிவு செய்து அந்த நாளிலே இந்த ஆலயத்தை அவர் ரெஜிஸ்டர் செய்கிறார். வர டென்மார்க்காரன் பார்த்து போது இந்த ஆலயத்தின் முகத்திலே டென்மார்க் தன்னுடைய கிரீடத்தை குறித்து விடுகிறார். அது கீழாக F4 என்று எழுதியிருக்கு. F4 என்றால் பெட்ரிக். அந்த பெட்ரிக் கிரவுண்ட் மேல இருக்கிறதுனால டென்மார்க்கான ஒத்துமை எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். ஏன்னா நம்முடைய ராஜாவுடைய கிரீடத்தை வச்சிருக்காங்க இந்த ஆலயத்து மேல. அதனால இந்த ஆலயத்தை வெளியிடப்படும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அமைதியாக எழுதுகிறது. அந்த நாளில் இந்த ஆலயம் டெடிகேட் செய்யப்பட்டு அன்றைக்கு 300 ஆண்டுகள் முதலாவது தமிழ் வெளிப்பாடு இந்த ஆலயத்தை நடைபெற்றது. அந்த ஆண்டு 1718ஆம் ஆண்டு அவர் மிகவும் சிங்காக 1719ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இந்த அறுவடை வேலையிலிருந்து அவர் கடைசி ஆண்டு இறைச்செய்தியை அளிக்கிறார். 1719 ஜனவரி 1. அதுக்கு பிறகு அவர்கள் அதிகமாக பேச முடியாத ஒரு சூழலாக ஏற்படுகிறது. ஆனால் கூட தன்னுடைய உடல் சக ஊழியர் பொருளிடத்தை அந்த பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து எனக்கு பிறகு என்னுடைய மனைவி பிள்ளைகளை நீ எப்படியாவது அவர்களுக்கு ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டை கொடுக்க வேண்டும், எப்படியாவது அவர்கள் பாதுகாப்பை கற்றுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குருலனிடத்தில் அந்த பொறுப்புகளை கொடுக்கிறார். இந்த ஆலயத்துடைய எல்லா உயிர்களையும் குருலிடத்தில் கொடுத்து கடைசியாக திருவிருந்து கொடி என்று சொல்கிறார். அந்த திருவிருந்தை எடுத்த பிறகு பரலோகம் எனக்காக தெரிந்திருக்கிறது, நான் வெளிச்சத்தை காக்கிறேன் என்று சொல்லி என்னை மீது தாங்கிய ஒரு ஞான பாடலை பாட சென்றார். அப்போது அவருடைய வாழ்வு உலகத்தில் ஈடுபட்டார் கூட பரலோகத்திலே அவர் இருந்து ஆண்டவரோடு ஆண்டு நாமத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்திலே தான் இங்கே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உடலானது பெற்றோரை கடந்த வாரத்தில் நிகழ்ந்தது 23ஆம் தேதி தான் அவர் இறந்து 304 ஆண்டுகளாகிறது. அவர் இறந்து 304 ஆண்டு. அந்த 304வது ஆண்டில் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாலத்தை நான் செய்தேன். ஒரு யூடியூப்ல இருக்க சாம்சங் கோர்சஸ் இந்த யூடியூப் போனீங்கன்னா அது கதாபாலத்தை பார்க்கலாம். முழுமையாக ஒரு வாழ்வு கிடைக்கிறது. நான் எதற்காக சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒருவருடைய உடலானது பிப்ரவரி 24ஆம் தேதி இந்த ஆலயத்தினுடைய மையத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுது, எங்கள் ஆலயத்துக்குள்ளாகவே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் உடலை எடுத்து இந்த மக்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் அடக்கம் செய்திருக்கிறார். இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா மற்ற ஆலயம் போல
ஒரு ஒரு கோபுரம், அதிலிருந்து ஒரு ஆலயம் அமைக்கிறார். இது பார்த்தீங்கன்னா சிலுவை வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம். சற்று வித்தியாசம், மற்ற ஆலயங்களில் ஒரு வித்தியாசம். அதே போல இந்த ஆலயத்துடைய குறிப்பிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இதை மையப்படுத்தி தான் நிறைய ஆலயங்கள் குறிப்பிட்டு இதை பார்க்கும்போது எது மாதிரி வடிவில் இருக்கு? கம்யூனியன் கப் இல்லையா? சாய்னீஸ் சொல்லுவாங்க. இந்த கம்யூனியன் கப்புடைய வடிவத்தில் கப்பு பிளஸ் ஆப்பம் சாப்பிட்டு கொடுக்கணும். எனக்கு ஆண்டுடைய வார்த்தையை சாப்பிடுறதுக்கு இதையாக இருக்கும்போது ஆண்டுடைய வார்த்தையை எப்பவுமே உயர்ந்தது என்று சொல்லி அவர்கள் ஹைட்டதான் இருப்பாங்க. ஜெர்மனில் 3 மடங்கு மேலே. எனவே அவர் அந்த ஒரு ஜெர்மன் மாடலிலே இந்த ஆலயத்தை கட்டுகிறார். இந்த ஆலயத்துடைய மையத்தை நீங்கள் ஏற்பட்டிருக்கிற காரியங்களை பார்த்துருக்கார். எந்த ஒரு இடத்துல இந்த ஆலயத்தை யார் கட்டினா சொன்னாங்க? இந்த ஆலயத்தை யார் கட்டினா சொன்னாங்க? சீனப்பாடு. அதுதான் இல்லையா? ஆனால் அவர்கள் கேட்டுருக்கா இந்த ஆலயத்தை கட்டினது கடவுளாலேயே கட்டப்பட்ட ஒரு ஆலயம் சொல்லி அவர்கள் நாம 100 வருஷத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த ஆலயத்தை சீகன்பால் கட்டார். ஆனால் சீகன்பால் என்ன சொல்றாருன்னா இந்த ஆலயம் கடவுளாலேயே கட்டப்பட்ட ஒரு ஆலயம். மக்கள் கூடி வருவதும் ஆண்டவரை ஆராதிக்கவும் இந்த ஆலயம் அக்டோபர் 11ஆம் தேதி 1718ஆம் தேதி கட்டப்பட்டது என்று சொல்லி அவர் அழகாக குறிப்பாக எழுதி வைத்துதான் இந்த மையத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பும் ஆங்கில மொழிபெயர்ப்பும் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதன் பிறகு குருவிலர் அந்த பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார். என்ன பார்த்தீங்கன்னா அந்த குருவிலர் பொறுப்பை 1719 கொடுக்கிறார். ஆனால் குருவிலர் 1720 இறந்து எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துதான் 30 வயசு 37 வயசு 35 வயசு 40 வயசு வரை நம்முடைய வாழ்வு முடிக்கப்பட்டது பார்க்கலாம். ஸோ நீங்க எல்லாம் ஏன் வந்தீங்க அப்படின்னா உங்கள் பகுதிக்கு நீங்க வந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து இங்கிருந்து வந்து தான் நம்ம வந்திருக்கேன். ஒருவேளை ஸ்பாட் செய்யறாக இருக்கட்டும், எரிவே செய்யறாக இருக்கட்டும், இங்கு இறங்கி இங்கு தமிழை கற்றுக்கொண்டு தான் ராமநாதபுரம் பக்கம் வந்து அப்படி திருநெல்வேலி போய் இன்னைக்கு அங்கெல்லாம் இன்னைக்கு ஆலயங்கள் மலைக்காணிகள் நிறுவனங்கள் இருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் பாருங்கள் ஒரு மனிதர் தரிசனத்தோடு இந்த பகுதிக்கு வந்து இறங்கினால்தான் இந்த இடம் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புக்கு ஒரு இடமாக இருக்கும். எனவே ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியம் என்னவென்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்திலே நீங்கள் ஆண்டோட இறைச்செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்திலே இன்னைக்கு நீங்கள் திருவிருந்தை நிறைவேற்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல சீகன்பால் கையோட வாழ்வை நம்ம கேட்டோம். இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நாம எப்படி ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிப்பார் கலைந்திருக்கிறோம். நற்செய்தி அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ பெரிய வசனம் எப்படின்னா நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஒரு ஐயோ அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய தயார கடமை என்னவென்றால் நற்செய்தி அறிவிக்கிறது. வேலை கிறிஸ்தவருடைய தாக்கத்தை பெற்றீர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தோடு இடத்தில் கலந்து நாளைக்கு இருக்க ஆராதனைகளை நீங்கள் போய் கலந்து இல்லையா? கலந்து கொள்ளும்போது இந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் அவரோடு நாங்கள் போய் வந்தோம். எவ்வளவு உன்னதமான ஒரு மனிதனுடைய ஆலயத்தை கட்ட எடுத்து நாங்கள் அமர்ந்தோம். அவர் நடந்த இடங்களில் எல்லாம் என்னுடைய பாதகப்பட்டுச்சு. அவர்கள் பாதகங்கள் பட்டியலில் நீங்க ஐயா அமர்ந்திருக்க இடத்துல அம்மா அமர்ந்திருக்க இடத்துல சீக்கிரம் உட்கார்ந்து ஜெபிச்சிருப்பார். அவர் முழங்கால் ஆகவே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்திருக்க ஒரு ஒவ்வொரு இடத்திலையும் யோசித்து பார்க்க நாமெல்லாம் வரிசை போனால் இந்த உலகம் எத்தனை நாள் நம்மளுக்கு பேசும்? ஒரு வருஷம் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு போஸ்ட் எடுத்து கொடுப்பாங்க. 5 வருஷம் பேசப்படுகிறார் என்றால் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்திருந்தாலே 300 ஆண்டுகள் அவர் நினைப்பதற்கான ஒரு 30 ஆண்டுகள் எனவே அப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியாளருடைய ஆலயத்தை நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அருட்பொழிவு கற்றுக் கொடுப்பார்கள். ஆமாம் கண்களை ஆண்டவர்கள் செய்வோம். ஆண்டவரே உண்மை நாங்கள் இருக்கிறோம் சோதரிக்கிறோம். பரமேஸ்வரனாலே 304 ஆண்டுகளுக்கு முன்னதாக வருகின்ற 19 சீகன்பால் கையாளர்கள் இன்றைக்கும் பேசப்படுவதற்கு காரணம் அவர் உண்மையோடு ஒருத்தரோடு ஆண்டுடைய இறைப்பணியை செய்து ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு ஒரு கூட்ட மக்களை அவர் ஆய்வுபடுத்துவதை நான் விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய தெய்வீக கருணைகளோடு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பார்த்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு கடைசி நாட்களில் ஒரு விஷயமாக நான் பாட திருவிழா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்க மாட்டேன்.